மகிழ்ச்சியாக இருந்தது. 3 மாதத்துக்கு முதல்ல என்கிட்ட இந்த தேதியை வாங்கி எப்போ வர்றீங்கன்னு சொல்லி வரவேற்று தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கூடவே ஆட்களை அனுப்பி அத்தனை பெருமை என்னோட இல்லை, இந்த 9 நாட்கள் 10 நாட்களாக அவர்கள் தொடர்ந்து செய்கின்ற அந்த செயல், அவர்களுக்கு இந்த பணி தொடர வேண்டும், இறைவன் எல்லாரிலும் நிகழ்த்தி தர வேண்டும் என்று அவர்களை நான் வாழ்த்தி, நிகழ்ச்சியை தொகுத்து வளர்த்துகின்ற ஆதவன் அவர்கள், அது ஒரு குமரி மாவட்டத்தில் தான் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இரவிலும் கூட ஆதவன் உண்டு அப்படிங்கிறதுக்கு இங்கே தான் நம்ம பார்க்கலாம். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை அப்படின்னு முத்துக்கூத்தன் என்கின்ற ஒரு புலவர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவர் தான் அந்த அரச கட்டளை படத்தில் அந்த பாட்டை எழுதுன்னு வருவாங்க. அழகாக தொகுத்து வழங்குகிற முறை அது போகிற போக்கில் என்னை அறிமுகம் பண்ணுற அந்த அரிய பணியை அவங்க செஞ்சிட்டாங்க. அதனால நான் அவர் நடித்த திரைப்படம் மட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சா பாருங்கன்னார். அப்போ முடிஞ்சா பாருங்கன்னு என்ன அர்த்தம்னா, பார்க்க முடிஞ்சா பாருங்கன்னு அர்த்தமானு எனக்கே தெரியல. ஆமாம், கூட்டம் முடிஞ்ச பிறகு சரி சரி. ஏன்னா டெல்லி தமிழ் சங்கத்தில் நாங்கள் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி உட்கார்ந்த ஒருத்தர் செல்ஃபோனில் முடியலை அப்படின்னாரு. நான் என்னையானு பதட்டத்தோடு கேட்டேன். இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. நான் கூட தாங்க முடியாமல் தான் தவிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். அதில் ஒரு கேள்வி வேற சொன்னார். கேரள நாட்டில் பெண்களுடனேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி போயிட்டாரு. அப்பாவை தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமாம், இந்த கவலை பலருக்கு இருக்குது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஒரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ பத்மபூஷன், நல்ல புத்தக வாசிப்பாளர், நேசிப்பாளர், படைப்பாளி, பன்முகத் திறமையாளர் திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு குற்றாலத்தில் இறங்கிட்டார். இப்போ நான் இதை முடித்த உடனே ஓடணும். இரவு அவரோட தான் நாங்கள் வழக்கமாக அவர் வரவேற்று பேசுகிறதாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதுக்கிடையில் அவர் இப்போ நான் மேடைக்கு வந்த உடனே பேசினேன். நான் வந்துட்டேன், என்ன புத்தகம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்குறார். வழக்கமாக வீட்டுக்கு போனவுடனே சின்ன பிள்ளைங்க அந்த பையை திறந்து பார்த்து தின்பண்டை ஏதாவது இருக்கான்னு பார்க்குற மாதிரி சான்றோர்கள் வர்ற போது அவங்க கையில் ஏதாவது நூல் இருக்கான்னு பார்க்குறது வழக்கம். அவர் உலக நாடுகள் எங்கே போனாலும் என்ன புத்தகம் வாங்கினாலும் ஒரு 2 புத்தகம் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அது அவர் இன்றைக்கு மேடைக்கு வர்றதுக்கு முதல்ல பேசினார். நல்ல படைப்பாளி, அவருடைய படைப்புகள்லாம் நான் கவிதையாக கொண்டு வரணும்னு நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா, அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு கவிதையில் சொன்னார், சூரியனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இப்போ நம்ம அறிவியல் ஆன்மீகம் அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்போம். அவர் 2ஐயும் சேர்த்து அடிக்கிறார். சூரியனை பார்த்து சொல்கிறார், ஏ சூரியனே, நீ குந்தி தேவிக்கு குழந்தையும் தருகிறாய், என் சோலார் வாட்சுக்கு சாவியும் கொடுக்கிறாய் அப்படிங்கிறார். இப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ரொம்ப அற்புதமான சிந்தனையாளர். அந்த நான் இன்னும் கூட சொல்லுவேன், அவருடைய கவிதைகளை அவருடைய குரல்லையே அவர் வாசித்து அதை அந்த குறுந்தகடாக அந்த புத்தகத்தில் வச்சு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அதிகமான கவிதைகளை கேட்ட வாய்ப்பு எனக்கு உண்டு, கேட்குற வாய்ப்பு. இங்கே மேடையில் ஆதவன் அவர்கள் ரொம்ப அழகாக தொகுத்து கொடுத்துட்ருக்காங்க. அவர்களுக்கு அன்பு வணக்கத்தை சொல்லி, படைப்பாளர் அவங்க மேடையில் சொல்கிற போது வரிசையாக நாவல்களை சொல்லி படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கே பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் படிச்சிருந்தேன் நான். அவர்கள் எழுதிய அந்த பரிசு பெற்ற நாவல் உள்பட நான் படிச்சிருக்கிறேன். உண்மையாக எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி மேடைகளில் வர்றப்ப வெற்று வேலைகளை காமிச்சிட்டு ஏமாத்திட்டுலாம் போக முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா இந்த அரங்கு அப்படிப்பட்ட அரங்கம் கிடையாது. இப்போ வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, நான் அரிய தலைப்பில் பேசுகிறேன்னு சில பேர்த்த கேட்பேன். அதெல்லாம் அப்படி வைங்க, ஜோக் சொல்லுங்க அப்படிம்பாங்க. 2 ஜோக்கை சொல்லுங்க, போட்டும் கிளப்பு விடுங்க அப்படிம்பாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே உள்ள அந்த அலமோதிர கூட்டத்தை நான் பார்த்தேன். மழை காரணமாக அந்த சில இதுகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னாங்க. இது இருக்கத்தான் செய்யும். திருக்குறள் முனுசாமி என்ற ஒரு தமிழறிஞர், அவர் எம்பியெல்லாம் இருந்தவர், வழக்கறிஞராக இருந்தவர். அவர் அருமையாக பேசுவார். திருக்குறள் அவர் மாதிரி உலகத்துக்கு கொண்டு சென்றவர்கள் யாரும் இல்லை. ஒரு ஊருக்கு கூட்டத்துக்கு போயிருந்தார். கடும் மழை வந்துருச்சு. இங்கே நல்ல அருமையாக மழைக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க.
மழை விட மாட்டேங்குது, புது இடத்துல பேசணும். அப்போ அந்த ஏற்பாட்டுக்காரர்கள் வந்து தயங்கி அவர்கிட்ட சொன்னாங்களா, ஐயா விடாமல் மழை பெய்யுது, நிகழ்ச்சியை நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அவர் கோவப்படுவாரோ அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அவர் சொன்னாரா, ஐயா நீங்கள் நாளைக்கு வர சொன்னாலும் நான் வர்றேன், அடுத்த வாரம் வர சொன்னாலும் வர்றேன், 15 நாள் கழித்து வர சொன்னாலும் வர்றேன். ஏன்னா நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். மழை வருமா ஐயா? அது பேட்டும்யா, நல்லா பேட்டும். இதுதான் பெரிய விஷயம். மழை பெய்யுங்கிறது எவ்வளோ பெரிய அழகுங்க. வழக்கமாக என்ன செய்வோம், மழையை பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே ஓடுவோம். சில பேர் கோவப்படுவாங்க. ஆனால் மழையை ரசித்த கவிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க பாருங்க, படைப்பாளிகள். அதில் வந்த உடனே ஒரு ஆய்வாளருக்குரிய நெறியோடு என்ன செஞ்சாங்க, நான் தொல்காப்பியத்திலேயோ பக்தி இலக்கியத்திலேயோ இருக்கிற பெண்களை பற்றி பேசவில்லை, நான் அந்த பக்கம் போலேன்ட்டாங்க. ஏரியா வகுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பேசி முடிச்ச பிறகு யாராவது என்ன நீங்கள் வந்து காக்கைப்பாடின்னு யாரை விட்டீங்க, ஆண்டாளை விட்டீங்க, காரைக்காலமையாரை விட்டீங்கன்னு யாராவது கேட்டுருவாங்கிறதுக்காக கவனமாக ஏன் எல்லாம் இதுதான் நல்லா சொன்னாங்க. அதுவும் சாதாரணமாக சொல்லலை, அவர்கள் படைப்பாளராகவும் திகழ்வதால் வரிசைப்படுத்தி சொன்னாங்க. அந்த கவலை அந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இது இன்னொன்று, நான் அந்த புத்தகத்தை படிக்கிற போது என்ன செஞ்சதுங்களா, பல நாட்களில் நான் அதோட முயன்று படித்தேன். ஏன் தெரியுமா, வட்டார வழக்கில் அமைஞ்ச நாவல் அது. வட்டார வழக்கு அவ்வளவு சுலபமாக வராது. நீங்கள் எழுத்தாளர் ஜோடி குருஸ் அவர்கள் இங்கே வந்துட்டு முந்தாளில் வந்திருப்பா நினைக்கிறேன், வர முடியலையோ, சரி, அவருடைய புத்தகம், அந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நீங்கள் பழகினா தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். அது மாதிரி ஐயா மிகச்சிறந்த படைப்பாளி பொன்னியலன் அவர்களுடைய அந்த கரிசல் புத்தகம் வந்து நாங்கள் கல்லூரியில் பாடமாக வச்சுருந்தோம். புதிய தரிசனங்கள் புத்தகத்தை அவர் வெளியிட்ட போது அது 3 பாகங்களை கொண்டது. பொன்னியின் செல்வன் எப்படி 5 பாகம், சிவகாமி சிவன் எப்படி 4 பாகமோ, அது மாதிரி 3 பாகங்களை கொண்டது புதிய தரிசனங்கள். அதை முழுக்க படித்து அதை வந்து அறிமுகம் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருடைய தாயார் அந்த கவலை நாவலை எனக்கு என்னமோ சொல்ல கேட்டு எழுதியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவங்கள பேச விட்டு இல்லாட்டி அப்படி மொழிண்டாய் வாய்க்காது. ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கின்ற படைப்பாளிகளுடைய கவலை மற்றவற்றெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவர்கள் அந்த விருதினை பெற்ற அந்த நாவலை பற்றி சொல்கிறப்ப அந்த நாவல் பற்றிய அந்த படைப்பு பற்றிய இந்த திறனாய்வுகளை நான் பல முறை படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இத்தகைய அனுபவம் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் சொல்லி, அதுவும் அந்த ஹெப்சிதா தேவதாசனுடைய புத்தம் வீடு பற்றி சொன்னாங்க பாருங்க, அவர்கள் இறந்தன்றைக்கு அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதுதான் தொடர்ச்சி. மனித சங்கிலி மாதிரியான இந்த ரிலே ரேஸில் ஓடுறப்போ உன்னை கையில் கொடுத்துட்டு ஓடுவோம் பாருங்க, அது மாதிரி அது. அதே போல் இங்கே ஐயா எழினல் அவர்கள் என்ன அழகாக பேசுகிறார், என்ன அருமையாக பாடுறார். சொல்கிறார் எனக்கு பாட்டு சரியாக வராது அப்படின்லாம் சொல்கிறார். அதெல்லாம் இல்லைங்க. பாட்டுங்கிற விஷயமே என்னென்னா ரசிக்குமாறு பாடுவது தான். இது என்ன பாட்டு கச்சேரி நடத்துகிறோம் இல்லையே, புரிகிற பாட்டு, தெரிகிற பாட்டு. நீங்கள் பாடுறீங்க, எங்களுக்கு புரியுது தெரியுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ரெண்டும் இல்லைன்னா அந்த பாட்டால் பயன் கிடையாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் யாரு, மாணிக்க வாசகர் சொல்கிறார். நம்ம நாட்டில் ஒரு கஷ்டம் என்ன தெரியுங்களா, நான் கவலைப்பட்டே சொல்கிறேன். என்ன தெரியுமா, சங்க இலக்கியம் படிப்பவர்கள் புதுக்கவிதை பக்கம் சில பேர் வருவதே கிடையாது, தற்கால இலக்கியம் படிப்பதில்லை. தற்கால இலக்கியவாதிகள் சங்க இலக்கிய பக்கம் தலை வச்சும் படுக்கிறது இல்லை. பக்தி இலக்கியங்கள் படிப்பவர்கள் பகுத்தறிவாளர்களை தனியாக விட்டுறாங்க. பகுத்தறிவாளர்கள் பக்தி இலக்கியங்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. எல்லாமாக சேர்ந்திருந்த ஒரு விஷயத்தை ரசிக்கணுங்க, எல்லாத்தையும் படிக்கணும். நீங்கள் கடலைப்பருப்பு வாங்கி தின்னுட்டு அந்த பேப்பரை திருப்புற போது ஒரு செய்தி இருந்தா அதை கூட யார் வாசிக்கிறானோ அவனே வாசகன். ஞாபகம் வச்சுக்கங்க, வாங்கினது கடலைப்பருப்பு திங்கத்தான், ஆனால் அந்த கடலைப்பருப்பில் கூட ஒரு அப்படி பெரட்டி பார்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி சொன்னார் பாருங்க. அந்த உரு குருன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் கரடியை பற்றி கதையை சொல்கிறப்ப, என்ன ஆச்சரியமாக இருந்தது. அது வேணும். அதுபோல் இங்கே நான் வர்ற போதெல்லாம் அன்போடு என்னை வரவேற்கிற என்னுடைய இளைய நண்பர்கள் ஐயா பலராம்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் நல்ல நூலகராக இருந்தவர். நல்லா அவர் சொல்லுவேன், அவருக்கு ஆங்கிலமும் தமிழும் மலையாளமும் ரொம்ப அருமையாக தெரியும். நிறைய அவர் எழுதியிருக்க முடியும். ஆனாலும் கூட நல்ல ரசிகர், நல்ல ரசனையாளர். ஐயா அவர்களுக்கும் நண்பர் சசி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை சொல்லி,
அதே போல் எங்களுடைய அணியிலே பேசுகின்ற பேராசிரியர் நல்ல கவிஞர் செல்லக்கண்ணன் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி அன்பு வணக்கத்தை சொல்லி, எப்போ நான் வர்றதுந்தாலும் சரி, ஒரு முறை நான் வந்து சுசீந்திரன் கோயிலில் தான் பார்க்குறேன். நம்முடைய வழக்கறிஞர் ஐயா கோபால் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருக்கும் அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டியும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே வருகிறதுக்கு என்னுடைய மாணவர் ஜெயக்குமார் அவர்கள், பாசமிகுந்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள், வானொலி நிலையத்திலிருந்து வந்திருக்கிறவங்க, அருமையான நல்ல ஒளிபெருக்கி நியூஎஸ்எஸ்கே அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எவ்வளவு தான் பேசினாலும் அங்கே வரைக்கும் கேட்கணுங்க, இல்லைன்னா கஷ்டம். நான் ஒரு கூட்டத்தில் பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், கேட்கல பரவாயில்ல அப்படின்னாரு. கேட்கல அதனால தப்பு இல்லை, நீ உன் வேலையை பாரு. அதுக்குள்ளே முன்னாடி உட்காந்து ஒரு 5 பேர் அங்கே கேட்கலன்னு அங்கே போயிட்டாங்க. அப்போ யாரும் கேட்கவில்லைன்னு சில நேரங்கள் நமக்கு தெரியுது. இன்னும் கூட நாற்காலிகள் எடுத்துறன்னு கொஞ்சம் கூட போடுங்க. இன்னும் பல பேர் நிற்கிறாங்க. சேர்கள் இருக்கா இருந்தால் போட சொல்லுங்களேன். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. வந்தவங்களை விட்டுறப்படாது, அது முக்கியம். இந்த பகுதியெல்லாம் போடலாம், மழை காரணமாக கூட விட்டுருக்கலாம். இருந்து கேட்பது எவ்வளோ பெரிய விஷயங்க, எவ்வளோ சந்தோஷம். இந்த முன்னாடி நாற்காலிகள்லாம் இருந்தால் வந்து உட்காந்துக்கங்க நீங்கள். ஆனால் சில நேரங்களில் நிற்கிறவங்க ஒரு காரணத்தோடு தான் நிற்பாங்க. நல்லா பேசினாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். இன்னும் சில பேர் ரொம்ப அன்பாக வந்து அப்போ நீங்கள் இருந்து கேட்டுவாங்க. நான் நாட்டுக்காக கூப்பிட்றாரு அவர், எல்லையில் கூப்பிட்டாங்களா அவரை? ஒன்றும் இல்லை. ஒரு பேச்சு எத்தனை நூல்களுங்க நினச்சி பாருங்க, எத்தனை பாட்டு, எத்தனை கவிதை, எத்தனை செய்தி. ஒரு பேச்சாளர் பேசுகிற போது வெற்றி சொற்கள் இல்லாமல் பேச பழகிட்டா அதுதாங்க பெரிய பேச்சு. எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் போன ஆண்டு வந்திருந்தார். இந்த ஆண்டு நானும் அவரும் நெல்லையில் பேசினோம், திருநெல்வேலியில். எங்கள் பட்டிமன்றம் நடந்தது. அதுக்கு முன்னாடி 20 நிமிடங்க. 20 நிமிடத்தில் எனக்கு அப்படியே பொறாமையாக இருந்துச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு சொல் வெற்றி சொல் கிடையாது. வெற்றி சொல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அந்த இந்த அப்படி இப்படி அவர் இவர் ஊர்ந்துக்கிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் தான். அது காரணம் என்ன தெரியுங்களா? சரியாக சிந்திச்சு வச்சிட்டோம்னா அதை தவிர வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அப்படி சொல்றார். திருநெல்வேலி வரலாற்றை சொல்றாரு, ஆச்சரியப்பட வைக்கிறது. இங்கே குமரி மாவட்டத்தினுடைய பெரிய சிறப்பு என்ன? ஒரு காலத்தில் இதுதானங்க முதல் தமிழ் சங்கம் இருந்த இடம். 3 சங்கம் மதுரைமோ, ஆனால் முதல் சங்கம் இருந்த இடம் இதுதானே. அம்மா சொன்னாங்களே தொல்காப்பியம், அது இயற்றப்பட்டது, அரங்கேற்றம் செய்யப்பட்டது இங்கே தான் ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் அதங்கோட்டு ஆசான், அதங்கோட்டுன்னு ஒரு ஊருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் போனீங்கன்னா அதற்கு பாயிரம் எழுதிய அதங்கோட்டு ஆசானுக்கு அங்கு சிலை வைத்திருக்கிறார்கள். நிலந்தரு திருவிற்பாண்டியன் ஒரு மன்னன். அவன் என்ன பண்ணுவானா, கடல் உள்ள வந்து 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 இந்த தரையை அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்குமா, அதாவது கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அவன் என்ன பண்ணுவானா, கடல் உள்ள வர வர ஒவ்வொரு நாடா பிடிச்சிக்கிட்டே போவானா அவன் அந்த பக்கம். நிலம் தரு திருவிற்பாண்டியன் அவனுடைய பேரு. இன்னொன்று, என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் முதல்ல சுனாமிங்கிற வார்த்தையை முதல்ல அவருடைய படத்தில் தான் பார்க்குறோம். நம்ம வெகுஜன ஊடகத்தில் அவர் தான் முதல்ல சுனாமியை சொல்றாரு. அன்பே சிவம்னு நினைக்கிறேன் அந்த படம், அன்பே சிவம். அதில் அவர் சுனாமி பற்றி சொல்றார். சுனாமி வந்த போது தான் நமக்கு அதனுடைய ஒரு கடுமை தெரிஞ்சது, அது வரைக்கும் தெரியல. ஆனால் ஆச்சரியம் தெரியுங்களா, வேதாரண்யம் என்கின்ற திருமறைக்காட்டுக்கு அருகில் மான்கள் சரணாலயத்தை நான் போய் பார்த்தேன். அந்த சுனாமி வந்த சில நாட்களில் ஆச்சரியம், ஒரு மான் கூட சாகலைங்க. இது சுனாமியில் சாகலை. அந்தமான்ல இருந்த பழங்குடியினர் பறவைகள் எதுவுமே சாகலை. சுனாமி வர்றதுக்கு 2 நாளைக்கு முதல்ல எல்லாரும் மேல் இதுக்கு போயிட்டாங்க, எங்க மரங்கள் மேடுகளுக்கு போயிட்டாங்க. எத்தனையோ நடக்குது. இது இந்த சுனாமியை பற்றிய செய்தி அவர்கள் ஏதோ உணர்ந்துக்கிட்டாங்க. மழை வர்றது கூட எப்படி மழை வருங்கிறத உணர்ற பாட்டு ஒருத்தர் எழுதுனா, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, சேற்று நன்று சேற்றை குலை தேற்றடைக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. முக்கூடர் பள்ளின்னு ஒரு அற்புதமான நூல். இங்க அதெல்லாம் யார் படிப்பா? இசை சொன்னீங்களே, தமிழ்வாதியார்களுக்கு இசை தெரியாது எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? நான் உள்பட. பேர் தான் ஞானசம்பந்தன். பாட தெரிஞ்சிருந்தா எவ்வளவு லாபம் யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டு
மழை வரப்போகுதுன்னா மழை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுது. என்ன அழகான லகரம் போடுறான் பாருங்க. அப்படி அந்த மின்னல் மேற்கு அடிச்சுச்சுன்னா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தமா? தவளை கத்துச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா? நண்டு தன்னுடைய அந்த வரப்புக்கு கீழே வலை அந்த தன்னுடைய குடியிருப்பு இருக்கு இல்லையா, அதில் அப்படியே சேறு குலைச்சி மேலே அடைக்குமா. ஏன்னா தண்ணி உள்ள வரப்போதான். நண்டுக்கு தெரியுது மழை வரப்போறது, தவளைக்கு தெரியுது மழை வரப்போறது, எல்லாருக்கும் தெரியுது. நமக்கு ரமணன் சொன்னாதான் தெரியுது. தொலைக்காட்சியில் அவர் வந்து தொடர்ந்து 3 நாளைக்கு மழை இருப்பதால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரி கைதட்டு பின்றாங்க. அப்படியே நேருவுக்கு பிறகு அதிகமாக குழந்தைகளை கவர்ந்தவர் அவர் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா லீவுன்னு சொல்றாருல. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த சுனாமிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. நம்ம தெரிஞ்சுட்டோமான்னு கேட்டா, இந்த சுனாமி வந்தபோது அதிகமாக அழிஞ்சு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஐ தண்ணி வருது அப்படின்ட்டு இருக்கான், போயிட்டான். அப்படியே ஆழிப்பேரலை அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கடல் கொண்ட தென்னாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குமரிக்கண்டம் எப்படி இருந்தது. தொல்காப்பியம் படிக்கணும் படிக்கணும்னு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? அத்தனை வார்த்தைகள் இன்னைக்கு பயன்பாட்டில் குமரி மாவட்டத்தில் தாங்க. திருக்குறளாக இருந்தாலும் சங்க இலக்கியமாக இருந்தாலும் தொல்காப்பியமாக இருந்தாலும் இருக்கிற வார்த்தையெல்லாம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் பயன்படுத்துறீங்க. காலையில் நாங்கள் திருவட்டாறு கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். அது அந்த ஆறு அப்படி வட்டமாக சுற்றி வருது. உள்ளே படுத்திருக்கக்கூடிய பெருமாளை தூங்கும் போதும் வட்டாற்றான் தோல்மேல் வந்து நிற்கின்றான் அப்படிங்கிறார் ஒரு நாள். நம்ம படுத்தோம்னா கூட அந்த வட்டாற்று பெருமாள் என்ன செய்கிறாரா, நம்ம தோளில் வந்து நிற்கிற மாதிரி தோணுதான். அந்த ஆறு அப்படி வட்டமாக சுற்றி வருது. எப்படி அழகான பேர். இந்த சொல்லப்படுற ஊர்களை பற்றிய பேர். காலையில் போயிட்டு வர்றப்ப இந்த குளங்கள் நிறைய தண்ணீரும் தண்ணீரில் மலர்களும் அதெல்லாம் பார்த்த உடனே ஆச்சரியமாக போச்சு எனக்கு. இதெல்லாம் காணமே நம்ம ஊர் பக்கம். குளத்தையே காணும். அதுவும் நீர் இருக்கிற இடங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா நம்ம ஆட்கள்? அதாவது ஏர் உழுவதற்காக தண்ணீரை தேக்கி வச்சிருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏரி அப்படின்னா. ஏர் உழுவதற்கான தண்ணீர் இருந்தால் அதற்கு பேர் ஏரி. குடிப்பதற்காக தண்ணீர் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல தண்ணி குளம் அப்படிமோ, அப்படி வச்சிருந்தா அதுக்கு பேர் என்ன? ஊருணி அப்படின்னா. ஊரில் உள்ள மக்கள் அருந்துவதால் அதற்கு பேர் ஊருணின்னா. எங்க ஊர் பக்கம் மேலே தண்ணீர் வச்சு சின்ன சின்ன கண் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை அந்த சட்டை திறந்தோம்னா தண்ணி ஓடி வரும். அதுக்கு பேர் கண்மாய் அப்படின்னா. கண்களை உடையதால் கண்மாய். குளிப்பதற்கு மட்டும் வச்சிருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது குளம் அப்படின்னா. பார்த்தீங்களா? குளிப்பதற்கான இடம் குளம், குடிப்பதற்கான தண்ணீர் இருந்தால் ஊருணி. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. யாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. அதே போல ஏரி, கண்மாய், எத்தனை சொற்கள். பிற மொழிகள் படிக்கிற போது என்ன தெரியுங்களா, பிற மொழிகள் படிக்க வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லா மொழியும் படிக்கலாம். ஆனால் நம்ம மொழியில் இருக்க அருமையை இழந்து போனோமேங்க. இந்த பாருங்க, அவர் சொன்னாரே, இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நடுவில் அந்த வாய்க்கால் ஓடுதுங்கிற விஷயத்தை பார்க்காமலே பாடி வச்சாங்கன்னா பார்த்த பிறகு இவர் அதிர்ச்சி அடைகிறார். ஆகா, இங்கே தான் நம்ம குடியிருந்திருக்கோம். ஒரு வரலாறு ஒரு வாய்மொழி இலக்கியத்தில் பதிவு செய்யப்படுகிறதுனா அது எப்படிப்பட்ட மொழியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சிந்தனை. அதனால தான் சொல்லுவாங்க, ஏதாவது சந்தேகம் வந்தா இலக்கியத்தில் போய் தேடாதீங்க, வாய்மொழி இலக்கியத்தில் போய் தேடுங்க அப்படிம்பாங்க. வாய்மொழி இலக்கியத்தில் தான் அது கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதுதான் தொல்காப்பியன் சொன்னா. எப்படி? நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனெறி வழக்கம் அப்படின்னா. பாடல் சார்ந்த புலனெறி. மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய செய்தியை எடுத்து வந்து அப்படியே என்ன செய்யணும், அதில் கொண்டு வந்து கொடுக்கணும். இங்கே இந்த குளங்களில் தண்ணீர் நிறைஞ்சு அதில் மலர்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு அப்பாவும் பையனும் அப்படி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த மலர்களை பார்த்தோன்னே அப்பா பையன்கிட்ட கேட்டாராம், தம்பி இந்த மலர் பூத்திருக்கே, இதுக்குள்ளே தண்டு இருக்கு இல்லையா, தாமரை மலர், இந்த தண்டோட உயரம் என்னடான்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் 10 வயசு பையன் இப்படி உத்து பார்த்துட்டு, அப்பா 5 அடிப்பா அப்படின்னா. அருமடா அப்படின்னாரு. அந்த பையனுக்கு சந்தேகம் தெரியல. திருப்பி போய் மெதுவாக உத்து பார்த்துட்டு, எப்பா 7 அடிப்பா அப்படின்னா. பிரமாதம்டா அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த பையன் விடலை, ட்ரௌசரை மடக்கி விட்டு உள்ளே இறங்கிட்டான். இறங்கி தூக்கி பார்த்தா அவனை காட்டில் உயரமா இருக்கு. எப்பா 10 அடிப்பா அப்படின்னா. சபாஸ்ரா அப்படின்னாரு.
நீ லூசாப்பா அப்படின்னா. ஏண்டான்னாரு, 5 அடினாலும் சரிங்கிற, 7 அடினாலும் கரெக்டுங்கிற, 10 அடினாலும் சபாசுங்கிற, உண்மையிலேயே விட என்னப்பா அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லடா தம்பி, இந்த மலரின் தண்டின் உயரத்தை தீர்மானிப்பது, மலரோட உயரத்தை தீர்மானிப்பது இந்த தண்டு இல்லடா, இந்த தண்ணிடா. இந்த இடத்துல தண்ணி, இந்த தண்ணி, இந்த மேலே இருக்க இந்த வெள்ளம், இந்த வெள்ளம் உயர 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 இந்த மலர் உயரும்டா. உன் உள்ளம் உயர உயர நீ உயர்வடா. இதுதான் திருக்குறள். வெள்ளத்தணையது மலர் நீட்டம், வெள்ளத்தணையது மலர் நீட்டம். பாருங்க, நீட்டம். இதுக்கு மேல என்ன சொல்றது? மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. என்னமோ மோட்டிவேஷனுக்கு என்றார் ஷிவ் கெரோ, என்றார் காப் மேயர், என்றார் அப்படி இப்படிங்கிறோம்ல, இதெல்லாம் சொன்னா தான் நம்ம ஊரில் ஒத்துக்கிறாங்க. என்றார் முனிசாமி, முனிசாமி கரெக்டே வச்சிருக்காருங்க, விட்டுருங்க அப்படின்றாங்க. ஏன் முனிசாமிக்கு என்ன தமிழ் இது தத்துவம் சொல்ல தெரியாதா, கருத்து சொல்ல தெரியாதா? இந்த திருக்குறள் நான் சொல்றேன். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதே எங்க வாத்தியார் நடத்தினாரு அப்படிங்கிறாரு. அவர் நடத்துறப்ப நீ கேட்டியா? முதல்ல அதை யோசிச்சு பார்க்கணும். அவர் நடத்தினாரு, நீ கேட்டிருக்கணும். இலக்கியங்களை படிக்கிற போது அதை உள்வாங்கி சுவாரஸ்யமா படிக்கணுங்க. இப்ப நான் தலைப்பு கேட்ட போது ஐயா கேட்டாங்க, சுக்கலிங்க ஐயா கேட்டாங்க, என்ன தலைப்பு கொடுக்குறீங்கன்னு. படித்தால் மட்டும் போதுமான ஒரு சினிமா படம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நடிகர் திலகத்தினுடைய அற்புதமான படங்கள்ல ஒன்று அந்த படம். இந்த பீம் சிங் என்ற ஒரு டைரக்டர் பாவரிசையில் படம் எடுப்பார். பாலும் பழமும் பார்த்தால் பசிரும் பாகப் பிரிவினை, அது மாதிரி படித்தால் மட்டும் போதுமா ஒரு கேள்வியோடு அந்த இருக்கும். அற்புதமான பாடல்கள் நிறைஞ்ச படம். நீங்க அவர் சொன்ன மாதிரி முடிஞ்சா பாருங்க அப்படின்னு சொல்லி அருமையான படம். அதுல சொன்ன வார்த்தை என்னன்னா, படித்திருந்தும் கூட சில நேரங்களில் தவறிடுவோம், ஆனால் படிக்காமல் இருந்தாலும் மனிதாபிமானம் இருந்தால் போதும். அவங்க சொன்னாங்களே, மனிதர்களை படியுங்கள்னார்ல, மூவா சொன்னாருங்க. மனிதர்களை படித்தால் தான் படைப்பிலக்கியம் எழுத முடியும். புத்தகங்கள் படிப்பது ஒரு பக்கம். அந்த படத்தில் அந்த பாட்டை, அதில் வரக்கூடிய பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அதில் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை வருங்க. இப்போ நான் சில சமயம் பார்ப்பேன், ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு உலக புகழ் பெற்றிருப்பாங்க அவங்க. அது எப்படி அப்படின்னு யோசிப்பேன். அதில் கண்ணதாசன் எழுதுறாரு, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது அப்படிம்பாங்க. தினம் விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் பெரிய ஆள் அர்த்தமா? இல்லை, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. அந்த படத்தில் தன்னுடைய அண்ணன் தனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே கெடுத்தது தான் அண்ணன் தான் தெரிஞ்ச பிறகு கூட அவர் என்ன பண்றாரு, அந்த அண்ணனை வெறுக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு. இதை சொல்லி கண்ணதாசனை பாட்டு எழுத சொன்னாங்களாம். ஒரு படைப்பு எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்குங்க. ஆசுகவி மாதிரி, ஆசுகவி, மதுரகவி, வித்தாரகவி, சித்திரகவின்னு நாள் சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ யாருக்கு தெரியுமோ எனக்கே தெரியல. ஆசுகவின்னு என்ன தெரியுங்களா? ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ. ஒரு அரசர் உட்கார்ந்துருப்பார், ஒருத்தர் புதுசாக வருவார் வெளிநாட்டில இருந்து, இப்படி திரும்பி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த புலவர்கள் என்ன செய்யணும், அவரை பற்றி ஒரு 10 வரி உடனே பாடணும். ஆசுகவி. மதுரம், இனிய கவி. சித்திரம், படம் வரைஞ்சு பாட்டை உள்ள கொண்டு வரணும். இப்போ நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோலம் போட்டு எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதுவாங்க நம்ம ஆளுங்க. தமிழ் புத்தாண்டு எப்படியோ எழுதுறாங்கல்ல, இருக்கட்டும். ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. ஒரு பாட்டுக்குள்ள ஒரு பாட்டு வைக்கணும். புட்டு பாட்டுமா 4 பாட்டு வகை உண்டு. இவர் ஆசுகவி தான், யாரு? கண்ணதாசன். ஆனா அவர் அந்த ஒரு பாட்டுக்கு பட்டவாடு பெரும்பாடும்பாங்க. இந்த சூழல் சொன்னாங்களாம், துரோகம் செஞ்ச அண்ணன், ஏமாந்து போன தம்பி, ஆனாலும் வெறுக்காம இருக்கான். இந்த பாட்டு போய் 4 நாளா பெங்களூர்ல உட்கார்ந்து என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாரு, பாட்டு வர மாட்டேங்குது. அப்புறம் கூட சுனாரன் சொன்னாராம், நீங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு, நீங்க ஒரு வரியே தேடுறதுக்கு இந்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. திடீர்னு என்ன பண்ணாரா, ஆமா அந்த ராஜாஜி எழுதின ஒரு புஸ்தகத்துக்கு பேர் என்ன அதுன்னு கேட்டுக்காரு. அவருக்கு விஸ்வநாதன் சொன்னாரா, எனக்கு தாய்மொழி தமிழ் இல்லை. ஏன்னா அவர் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு, சிந்து நதியின் மிஸ்ஸின் நிலவில் நிலை பாட்டு இருக்கு இல்லையா, கை கொடுத்த தெய்வம், அந்த பாட்டை பார்த்துட்டு இது கொஞ்சம் வரிகளை மாற்ற முடியுமான்னு கேட்டுக்காரு. ஒரு அடி விட்டாராம் கோபாலகிருஷ்ணன். ஏய், இது யார் பாட்டு தெரியுமா? பாரதி பாட்டு. தெரியாதுன்னே, மன்னிச்சுக்கணும்னே அப்படின்னு. அவர் மீது குறையில்லை.
அவர் சொன்னார், எனக்கு எனக்கு இந்த ஞானம் உள்ளவே, நான் என்கிட்ட வந்துட்டு அதை எழுதுன்னு யாருன்னு கேட்டா. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே சொன்னாங்களாம், அந்த புத்தகம் பேர் கண்ணன் காட்டிய வழி. எழுதிக்கோ, அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. அந்த பாட்டு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவாங்க. இப்போ சொன்னாங்களே உள்ள உணர்வு அது எப்படி வெளிப்படும் தெரியுமா? தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா. எப்படி ஆச்சரியமான வார்த்தை வந்து விழுது பாருங்க. இது தனியாக பாத்திரங்களுக்காக எழுதப்பட்டதில்லைங்க. அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் எத்தனை செய்தும் வெறுக்கவில்லை. இந்த கடைசி வார்த்தைகள் ஒன்றா விழுகுது பார்த்தீங்களா? அவர் அந்த பாட்டு பாடிட்டு வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன திரும்பி வரும், மண்டையோடு தான் வீட்டுக்கு வரும்னு சொன்னார் பாருங்க. உடனே எல்லாரும் நம்ம புரிஞ்சு கைதட்டினோம். அப்படித்தாங்க இருக்கணும். படித்தால் மட்டும் போதுமான இந்த படத்தில் கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொன்னேன், படித்தால் மட்டும் போதுமே அப்படின்னேன். ஏன் தெரியுமா? அப்போ இன்னும் வேலைக்கு போவேன் அதெல்லாம் நான் சொல்லலை, கொஞ்சம் படிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வேற ஒன்றும், நீங்கள் படிங்க, வேற என்ன நான் என்ன சொல்ல போகிறேன். புத்தகத்து மேலே வெறுப்பு வரக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் இப்போ வறுமையில் வாழ்ந்தவன் பாரதி உங்களுக்கெல்லாம் தெரியும். கடுமையான வறுமை, சாப்பாட்டுக்கே இல்லாத வறுமை. ஒரு முறை கூப்பிட்டு எட்டயபுரம் மகாராஜா அவருக்கு பெரும்பொருள் கொடுக்குறார். இந்த செய்தி செல்லம்மாவுக்கு தெரியுது. சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. கணவர் ஏதோ வாங்கிட்டு வர போகிறார், பொருள் வாங்கிட்டு போகிறார், பொண்ணு வாங்கிட்டு போகிறார், உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய பெட்டிகள் வீட்டுக்குள்ளே வருது. நம்ம ஆர்வமாகி போய் திறந்து பார்த்தா அம்புட்டு புஸ்தகம். அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ ஓடி வந்து சொல்கிறாராம், பார்த்தாயா ஷெல்லியினுடைய கவிதை, பார்த்தாயா ஷேக்ஸ்பியர், பார்த்தாயா கம்பனுடைய பாட்டு. அந்த அம்மா அழுகுது, இதை வச்சு மத்தியான சோறு எப்படி ஆக்குவேன் நான். அப்போ சொல்கிறாரு அவர், இது இல்லை, நீங்கள் பசியில் கூட உட்கார்ந்துருக்கலாங்க, ஆனால் நீங்கள் சஞ்சரிக்கின்ற உலகம் இருக்கே அது ஒரு பொன்னுலகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் ஒரு புத்தகம் இருந்தால் அந்த உலகம் பொன்னுலகமாக இருக்கும். ஞானரதம் எழுதுறானே பாரதி, எப்படி எழுதுனா? ஞானரதம் எழுதுப்ப ஏசி ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் படுத்துக்கிட்டு இல்லை, பட்னி தலையை இப்படி கேட்க வச்சுக்கிட்டு திண்ணையில் படுத்துக்கிட்டு ஏறி போன ஞானரதம் பொன்னுலகத்தை பற்றி கற்பனை பண்ணா. மனம் தாங்க நம்ம வந்து இயக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 1000 விஷயம் சொல்லுங்க, நமக்கு பிடிச்சிருக்கணும். நான் சோழவந்தான்லேருந்து மதுரைக்கு, இங்கே இப்போ நீங்கள் பக்கத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில் மாதிரி ஒரு 25 கிலோமீட்டரில் எங்கள் ஊர். வடகரை டிஆர் மகாலிங்க ஊர், தென்கரை டிஆர் மகாலிங்க ஊர், வடகரை எங்கள் ஊர், வைகைக்கு நடுவில். அந்த கிராமத்திலிருந்து நான் கல்லூரிக்கு வருவேன், வேலைக்கு போவேன், படிச்சுட்டு போவேன். அப்போ நான் பயணப்படுற அந்த பஸ் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி கூட்டம் இருக்கும், அப்படி கஷ்டம் இருக்கும். அந்த பஸ்ஸில் நம்ம ஏறுறதே ஒரு பெரிய சாகசம். நான் எழுதியிருப்பேன் என்னுடைய வாங்க சிரிக்கலாம் புத்தகத்தில், கிராம பேருந்து அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பேன். டவுன் பஸ்ன்னு இங்கிலீஷில் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக எங்கள் ஊர் கிராம பேருந்து. எப்படி இருக்கும் அதுலேயும் அதில் பயணப்படுறப்ப அந்த கண்டக்டர் சொல்கிற வார்த்தை இருக்கு, அடே அப்பா சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், உங்ககிட்ட இருக்கான்னு. இல்லை